நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ, என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கடந்த 2 நாட்களும் ஆண்டவர் மகிமையாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 3வது நாளிலேயும் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே திருச்சபையிலே இருக்கிற ஆன்லைன் மூலமாய் இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட உங்களை மறுபடியுமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த 7 நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்க இந்த 7 நாட்களும் விசுவாசித்து கொண்டே இருக்கணும், நம்பிக்கொண்டே இருக்கணும். அவருடைய வார்த்தையை முருக பிடித்து அப்படியே அதை அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் நம்மை நிச்சயமாய் வெற்றியாய் நடத்துவார். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜோஷுவா என்கிற தலைவன் புதிதாக அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலே எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய மகா பெரிய பொறுப்பு அவனுடைய தலையின் மேல் இருக்கிறது. நீங்கள் கடந்த சமீப நாட்களாக இஸ்ரவேலிலே நடக்கிற அந்த போரை குறித்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டீர்கள். அது ரொம்ப சின்ன நாடு. நம்முடைய இந்தியா அளவிற்கு கூட மக்கள் தொகை இல்லைன்னா நம்முடைய கோயம்புத்தூரை விட கொஞ்சம் தான் மக்கள் தொகை அதிகமான அந்த நாடு. ஆனால் அந்த நாட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, அவருடைய ஞானத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப தேறினவர்களாக இருந்தார்கள். ஒரு சாதாரணமான ஒரு கூட்டத்தை நடத்திடலாம். இந்த உதாரணத்திற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு இல்லைன்னா ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுத்தா போதும், அவ்வளோதான், அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. ஆனால் 10th +2 காலேஜ் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம நடத்தணும் அப்படின்னா விசேஷித்த ஞானம் வேண்டும். அப்போ உலக நாடுகளிலே எந்த நாட்டிற்கு வேண்டும் என்றாலும் தலைவனாய் இருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் நாட்டிற்கு தலைவனாய் இருக்கிறது அப்படின்றது அது சாத்தியமானது அல்ல. அப்போ அந்த பொறுப்பு யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா இந்த ஜோஷுவாவினுடைய கையில கொடுக்கப்படுது. அது வெறும் சாதாரணமான பொறுப்பு அல்ல. ஜனங்களை நீ கொண்டு வந்து சேர்த்தாச்சு, இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வேலையை கர்த்தர் ஜோஷுவாவினுடைய கையில கொடுத்தார். எப்படி பங்கிட போற? சில இடத்த இந்த இடம் உங்களுக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த பக்கம் கொடுக்க வேண்டியதானே. அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவனுடைய தலையின் மேல் வைக்கப்படுகிறது. அப்ப அவன் பயப்படுறான், ஆண்டவரே நான் எப்படி இதை நிறைவேற்ற போறேன், எப்படி இந்த பொறுப்பை நான் செய்ய போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு அனுபவம் எதுவுமே பத்தாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ ஏன் பயப்படுகிற? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ இன்னொன்னு அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், மோசே தான் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய ஹீரோ. ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே வருவது, அதுவும் மோசேயினுடைய ஒரு வார்த்தையை கேட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் காலி பண்ணி 400 வருஷமா புழங்கின ஒரு இடத்தை விட்டு வருகிறது என்கிறது சுலபம் அல்ல. ஆனா அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வருவதற்கு மோசேயின் மூலமாய் 10 வாதைகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். மோசே அப்புறம் சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் கேட்டு அத்தனை பேரும் டிராவல் பண்ணி வந்தாங்க. மோசேயினுடைய ஊழியம், மோசேயினுடைய தைரியம், மோசேயினுடைய கையினாலே நடந்த அற்புதம், இதெல்லாம் யாருக்குமே நடக்காத ஒன்று. ஆனா இப்போ மோசே இறந்து போயிட்டார். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, மோசேயின் மூலமா எத்தனையோ அற்புதம் நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அப்படியும் உன்னோடும் கூட இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற சவாலை சந்திக்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை சந்திப்பதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல, இதற்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை எவ்வளோ அழகா நடத்துனீங்க, யோவானை எவ்வளோ அழகா நடத்துனீங்க, அவங்க தடுமாறல்ல, அவங்க இப்படியெல்லாம் ஊழியம் செய்தாங்க, நான் அப்படி பண்ண முடியுமா, நான் அப்படி செய்ய முடியுமா? உங்களை குறித்து இல்லைன்னா நம்மை குறித்தே நிறைய நேரத்தில் நமக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். மேகம் போன்ற நிறைய திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சவால்களை ரொம்ப அழகா சந்திச்சாங்க. ஒரு பெரிய யூனிட் அவங்க உண்டு பண்ணினாங்க. அவங்க துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க ஓட்டத்தை முடிச்சாங்க. ஆனா சில தலைவர்களை, சில லீடர்ஸை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தும் போது, ஐயோ அவங்கெல்லாம் இவ்வளோ அழகா செஞ்சு முடிச்சாங்க, நம்மளால எப்படி இதை பண்ண போறோம், இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன், எங்க அம்மா 4 பிள்ளைகளை வளர்த்துட்டாங்க, நான் என்னுடைய 2 பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்த போறேன், எப்படி நான் ஆளாக்க போறேன், எங்க அப்பாவுடைய தைரியம் எனக்கு இல்லை, எங்க அம்மாவுடைய ஞானம் எனக்கு இல்லை, இல்லை என்னுடைய நீங்க பார்த்த ஒரு லீடருடைய எந்த குவாலிட்டியும் எனக்கு இல்லை, நான் எப்படி ஆண்டவர் என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு, என்ன நம்பி இந்த சூழ்நிலையை கொடுத்துட்டாரு, இந்த பிரச்சனையை கொடுத்துட்டாரு, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் தகப்பனின் தேவன், நான் உன் தாயின் தேவன், நான் உன் முற்பிதாக்களின் தேவன், நான் தலைவர்களின் தேவன். அவர்களை நடத்தினது உண்மையானால் உன்னையும் நான் நடத்துவேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நல்ல கைகளை தட்டி நீ இந்த செங்கடலை தாண்டுவாய், நீ இந்த பார்வோனுடைய சேனைக்கு விரோதமாய் நடப்பாய். ஓ ஹalleluya, உன் நிமித்தம் அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹalleluya. இன்னொரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த ஜோஷுவாவுடைய அடுத்த பெரிய சவால், இந்த மோசே அடிக்கடி மலையில போய் ஆண்டவரோட உறவாடிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான், மலையில ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மட்டும் ஏறி வாப்பா அப்படின்னுவாரு. உடனே மோசே மட்டும் அப்படியே தனியா ஏறி போவாரு. போன உடனே எல்லாத்தையுமே அவர் மறந்துடுவாரு, சாப்பாடை மறந்துடுவாரு, வீட்டை மறந்துடுவாரு, எல்லாம் மறந்து 40 நாட்கள் இந்த அவர் மோசையும் இந்த ஜோஷுவாவும் ஏறி மலையில போவாங்க. ஆனா மோசையை மட்டும் கொடுமுடிக்கு போவாரு. இவர் வழியில உட்கார்ந்து இருந்தா அப்படியே ஒரு மேகம் அப்படியே மோசையை மூடும்.
அந்த மலையினுடைய கொடுமுடிய மூடும். கர்த்தர் அப்படியே மோசையோட முகமுகமா பேசுவாரு. அப்ப தூரத்துல இருந்து பார்க்கிற மோசைக்கு, இந்த ஜோஷுவாவுக்கு ஆச்சரியமா இருக்கும். சே, ஆண்டவர் இவ்வளோ நல்லா பேசுறாரு, அப்படியே ஒரு மேகம் அவங்கள மூடி இருக்குமே, இந்த அனுபவம் எனக்கு வராதா? இந்த மாதிரி நான் என்னைக்கு ஜெபம் பண்ணுவேன்? இந்த மாதிரி நான் என்னைக்கு பரிசுத்தமா வாழுவேன்? அப்போ தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தேவனோடு உள்ள உறவை குறிச்சும் கூட ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. மோசே அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா கர்த்தர் ஒரு சிநேகிதனோட பேசுகிறது போல மோசையோட பேசினாராமா, ஃப்ரெண்ட்ட பேசுறது மாதிரி பேசினாங்களாமா. அந்த அனுபவம் எதுவுமே ஜோஷுவாவுக்கு இல்லை. ஆண்டவரே, இவ்வளவு கர்த்தரோட நடந்த மனுஷன் இவ்வளவு பெரிய சாதனையை சாதிச்சாரு, ஆனா எனக்கு ஜெப குறைவு, எனக்கு பரிசுத்த குறைவு, எனக்கு உம்மை தேடுகிறது குறைவு, அந்த மகிமை நான் இன்னும் உணரல, நான் 40 நாள் வந்தெல்லாம் உட்காரல, நான் எப்படி இந்த பொறுப்பை நான் செய்ய போறேன்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீதான் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கலாம். அது பாஸ்டருக்கு ஓகே, அது அந்த லீடருக்கு ஓகே. அவங்கெல்லாம் ஆண்டவரோட ரொம்ப நடந்தவங்க, அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சவங்க, அவங்க ஒரு தவறுமே செய்யாதவங்க, அவங்க ரொம்ப ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணவங்க. ஆனால் நான் பலவீனமான பாண்டம், நான் ஒரு மோசமான பாத்திரம், நான் விழுந்து விழுந்து நான் எழும்புறேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நான் இன்னும் பார்க்கலையே. என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்? நான் எப்படி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன்? எனக்கு எப்படி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, என்னால நம்ப முடியலன்னு சொல்லி யார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். இல்ல இல்ல, அவர்களோடு இருந்ததை போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். உன்னுடைய பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சுகவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதை ஒரு பொருட்டாய் அல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி நம்புற 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 சொல்லுங்க, மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம் எனக்கு நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு பரிச்சயமான பெரிய சவால்களை சந்தித்த பரிசுத்தவான்களை கூட நீங்க சொல்லலாம். அவர்களோடு இருந்த கர்த்தர் என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அவங்களை கொண்டு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த கர்த்தர் என்னை கொண்டும் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஐயோ, நான் கணவன் இல்லாமல் இருக்கிறேனே, நான் மனைவி இல்லாமல் இருக்கிறேனே, நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், தாளந்துகளே இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த லட்சியத்தை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்? ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி. என் பிள்ளைக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்களோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவங்கள மாதிரி 40 நாட்கள் மலையில இருந்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னு அல்ல. அவங்களுக்கு ஒரு அனுபவம், உங்களுக்கு ஒரு அனுபவம். ஆனா இத்தனை நடந்தும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு உங்க மனசுல இருக்குல்ல, கர்த்தரை துக்கப்படுத்திட்டோன்னு உங்க மனசுல இருக்குல்ல. நான் நம்புறேன், மனுஷன் முகத்தை பார்க்கும்போது அவர் இருதயத்தை பார்த்து இது எனக்கு போதும், உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு, உன்னை நடத்துறதற்கு இது எனக்கு போதும்னு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். இந்த மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார்
அப்படின்றதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் போது மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 3 விதமாய் அவனோடு கூட இருந்ததை கர்த்தர் நிரூபிச்சார். அதை குறித்து வேகமாய் தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். முதலாவதாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசையோடு இருந்தார். ஆண்டவர் மோசையோடு இருந்தார். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தாராமா? கர்த்தர் மோசையினுடைய வாயோடு இருந்தாராமா. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த வாயின் வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. நீங்க நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், ஐயோ நான் இது சொல்லாம விட்டுருக்கலாம்ல, நான் இதை கொஞ்சம் மறைச்சிருக்கலாம்ல, நான் இந்த வார்த்தையை பேசி இருக்க கூடாது இல்ல, இந்த ஒரு வார்த்தையினால நான் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சேன், எவ்வளவு பெரிய கசப்பை சந்திச்சேன், எனக்கு பேசவே தெரியல, மேனேஜர்கிட்ட பேச தெரியல, மனைவியினிடத்துல பேச தெரியல, கணவனாரிடத்துல பேச தெரியல, அதிகாரத்துல பேச தெரியல, என்னுடைய வாய் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களுக்கு எதை ஆசீர்வாதமாக்கி தரப்போறார்னா, நான் மோசையினுடைய வாயோடு இருந்தது போல உன் வாயோடு நான் இருப்பேன். ஏசாயாவினுடைய நாவை தொட்டது போல. ஆமென். ஏசாயா ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் மேல இறங்கும் போது, ஒரு ஜெப ஆவி அவனுக்குள்ள வரும்போது, முதல்ல அவன் எங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? தன்னுடைய வாயில தான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் மாற வேண்டியது எதுதான் மாறணும்னா, நம்முடைய வார்த்தை தான் மாறணும், நம்முடைய வாய் மாறணும். நம்முடைய வார்த்தைகள் நன்றாய் வருமானால் நம்முடைய எதிர்காலம் கட்டப்படும். ஆனா உங்க வார்த்தை நல்லா வரல அப்படின்னு சொன்னா உங்க எதிர்காலம் கட்டப்படாது. சிலர் பெரிய பெரிய தண்டனையை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாய்தான் பிரச்சனை. அமைதியா இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா இருக்க முடியாது. டக்குன்னு கோபத்தின் மிகுதியில ஏதோ ஒன்று பேசிடுவாங்க. ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவரே என்னுடைய வாயோடு நீர் இருப்பீராக. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பிரதர், உங்க வார்த்தையில சரியாயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க குடும்பம் சரியாயிரும். பிள்ளைகள்கிட்ட எது பேசணும்னு தெரியணும், எது பேசக்கூடாதுன்னு தெரியணும். சில நேரத்தில் ஸ்ட்ரிக்டா பேச வேண்டியது இருக்கும், சில நேரத்தில் அன்பா பேச வேண்டியது இருக்கும். அன்பா பேச வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டா பேசினா, ஸ்ட்ரிக்டா பேச வேண்டிய நேரத்தில் அன்பா பேசினா அது ரொம்ப பாதிப்பா வந்துடும். அப்போ அந்தந்த டைமுக்கு உள்ள வார்த்தையை யாருதான் நம்முடைய நாவல வைக்கணும்னா கர்த்தர் தான் வைக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு கல்விமானின் நாவை தருவீராக. இன்னும் நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், ஒரு ஆசாரியனுடைய உதடுகளில ஜனங்கள் என்ன தேடுவாங்களாமா? வேதத்தை தேடுவார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த, நம்ம நல்ல வாழ முக்கியமானது என்னன்னா, என் வாயோடு கர்த்தர் இருப்பாராக.
ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்ற முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னா, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். யாரெல்லாம் இந்த விஷயத்துல வீக்கா இருக்கீங்களோ, பாஸ்டர் வேற யாரும் இல்லை, கர்த்தர் எனக்காக தான் பேசுறாரு. எனக்கு பேசவே தெரியல பாஸ்டர், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, நான் அவசரப்பட்டு நான் பேசிடுறேன். எனக்கு கர்த்தர் என் வாய்க்கு காவல் வைக்கணும். எனக்கு நான் பேச வேண்டியதை கர்த்தர் என் நாவில் போடணும். சத்தமா கோவப்பட்டு என் பிள்ளையை இப்படி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் பேசிடுறேன். நான் பேசிட்டு ரொம்ப நான் வருத்தப்படுறேன். எனக்கு வாய் மிஞ்சி அந்த வார்த்தை வந்துருது அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இது எனக்கு தான். என் வாயோட கர்த்தர் இருப்பீராக. இப்பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடும் ஆண்டவரே. இனி என்னுடைய வாயினால் நான் யாரையும் காயப்படுத்த கூடாது. என் கணவனை காயப்படுத்த கூடாது, என் மனைவியை நான் காயப்படுத்த கூடாது, என் பிள்ளைகளை நான் காயப்படுத்த கூடாது. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு என்னுடைய நாவை கல்விமானின் நாவாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க, உங்க தலை மேல கைய வச்சு, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆமேன். நீ தேவனுடைய சமூகத்திலே மனம் பதறி பேசாமல் இரு அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ல. நன்றியப்பா, கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய அழகு என்ன அப்படின்னா, அவன் அமைதியாயிருப்பது. அவன் பேசுகிற வார்த்தை தான் மிக முக்கியம். அல்லேலூயா. அவன் அப்போதான் நல்ல தலைவனாக முடியும். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். அப்போ நம்முடைய வார்த்தை ஒருத்தரை அப்படியே உயிரடைய பண்ணும். நம்முடைய வார்த்தை ஒருத்தரை அழிக்கவும் பண்ணும். அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, வேதம் சொல்லுகிறது இந்த நாவு பட்டயம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது இந்த நாவு தீ, காட்டு தீ அப்படின்னு சொல்லுது. இந்த நாவுக்கு வேதம் நிறைய பேர் வச்சிருக்குது. அப்போ முதல்ல நம்முடைய வாழ்க்கை எங்க மாறணும்னா, நம்முடைய நாவில் தான் மாறணும். கர்த்தர் ஏசாயாவை தொடும்போது முதல்ல எங்க தான் தொட்டாரு? அவனுடைய நாவை கர்த்தர் தொட்டார். இன்றைக்கு இந்த 3ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுடைய நாவை கர்த்தர் தொட போறாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு கல்விமானின் நாவை கர்த்தர் தர போறாரு. நீங்க பேசுகிற வார்த்தையில உயிர் வரப்போகுது, ஜீவன் வர போகிறது. உங்க வார்த்தை கடந்து போகிற இடத்துல அற்புதம் நடக்க போகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உங்க வார்த்தை பேசப்படும் போது அப்படியே அந்த மனுஷன் மாற போகிறான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்க நாவில் கர்த்தர் வைக்க போறாரு. நான் மோசையின் வாயோடு இருந்து பேசினது போல உன்னோடும் கூட இருப்பேன். இன்றைக்கு வீட்டுக்கு போனதற்கு பிற்பாடு கூட, இரவில் தூங்க போகும்போது கூட நீங்க ஸ்பெஷலா ஜெபிக்க வேண்டியது, மோசையினுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. அவனை பார்த்து சொல்றாரு, உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன். சரி, எவ்வளோ பெரிய அற்புதமான ஒன்று. ஆமேன் சொல்லுங்க. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அற்புதம் நடக்கிற இடத்துல மோசே அவ்வளோ தெளிவா பேசியிருப்பாரு. தேவையானது மட்டும்தான் பேசியிருப்பாரு. அதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வார்த்தைகள் மாற போகிறது, உங்க நாவு மாற போகுது. இன்று இரவு உங்களுடைய ஜெபத்துல உங்க நாவை தொடர ஒரு ஃபீலை நீங்க உணர போறீங்க. கர்த்தருடைய ஒரு அக்கினி துகள் உங்க நாவில் வைக்கப்படுறதை நீங்க பார்க்க போறீங்க. இனி உங்க வார்த்தைக்காக நீங்க சந்தோஷப்பட போறீங்க. ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. என் வாய்க்கு காவல் வையோ, காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையோ, காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே நான் பேச விடாதையோ, தீயன எதையுமே நான் பேச விடாதையோ. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. ஆமென். சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. அவனிடத்திலே மூப்பனாரெல்லாம் வர்றாங்க. வந்து உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு, எங்களால இது தாங்க முடியல, அதிகமான வரி வசூலிச்சாரு, கொஞ்சம் எங்களுடைய பாரத்தை லகுவாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பிளசண்டா வந்து ராஜான்ற மதிப்பை கொடுத்து பேசினாங்க. ஆனா இவனுக்கு வாய் சரியில்லை. கூட இருந்த அந்த சின்ன பசங்க எல்லாம், அந்த வாலிப பசங்க எல்லாம், என்ன பெரிய இன்னைக்கே வந்து உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்குறாங்க, நாளைக்கு ஒன்றை விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, நீ இந்த மாதிரி சொல்லு, உங்க அப்பாவோட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லு, அவருடைய இடுப்பு வந்து என் சுண்டு விரல், நான் உங்களை தேள்களினால நான் உங்களை தண்டிப்பேன். உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வர சொன்ன அந்த நாள் அந்த அவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. உடனே இவன் தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டான். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி தாவீதுனுடைய வீடோட எங்களுக்கு எது பங்கு? அப்படியே அந்த கோத்திரம் ரெண்டாய் பிரிந்து, நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம், அந்த தாவீது அந்த ராஜ்யபாரத்தை கட்டுறதுக்கு படிப்படியா கட்டினாரு. அவருடைய பேரப்பிள்ளையினுடைய ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்தையும் பிரிச்சு சுக்குநூறா மாத்திருச்சு. அப்போ நிறைய பேர் கட்டி வச்சிருக்கிறது, நிறைய பேர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நம்முடைய வார்த்தை வந்து குலைச்சு போட்டுரும், இழக்க பண்ணிரும். அதனால மோசையோடு இருந்த கர்த்தர் உங்களோடும் இருப்பாராக. இரண்டாவதாக, நம்பர் 2, இரண்டாவது கர்த்தர் மோசையோட எப்படி இருந்தார் அப்படின்றதை குறித்து யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்க போறோம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் 19வது வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இது தேவனுடைய விரல் என்றார்கள், இது தேவனுடைய விரல் என்றார்கள். அப்படின்னா முன்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசே தன்னுடைய கையிலே இருக்கிற கோலினால் சில அற்புதங்களை செய்யறாரு. பாம்பு அவருடைய கோலை கீழே போட்ட உடனே அந்த கோல் வந்து பாம்பா மாறுது. அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் கோல்களை போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுது. அப்போ 2 அற்புதங்களை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ வந்து எல்லா பக்கமும் அவனுடைய கையிலே இருக்கிற அந்த கோலின் மூலம் ஒரு அற்புதம் நடக்குது, பேன் வருது. உடனே அந்த மந்திரவாதிகள் எல்லாம் அழைச்சு, சரிப்பா நீங்களும் அதை முயற்சி பண்ணி பாருங்க, அவங்க கடவுள் பெருசா நம்ம கடவுள் பெருசா பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜா ஒரு சவால் விடுகிறாரு. ஆனா அந்த மந்திரவாதிகளால் அது கூடாமற் போயிற்று. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது மோசேயினுடைய விரல் அல்ல,
மோசேயினுடைய கை அல்ல, இது தேவனுடைய விரல் என்றார்கள். மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்றால், மோசையினுடைய கையோடு கர்த்தருடைய கை கூடவே இருந்தது. நான் நம்புகிறேன் இந்த 3ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கையோட கை பிடிச்ச நிறைய கைகள் உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கையும் இல்லாம இருக்கலாம். உங்க கை மட்டும் தனியா மற்றவங்களுக்கு முன்பாக எதிர்பார்த்து நிற்கிறது போல நிற்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கையோடு இனி என்னுடைய கரத்தை கோர்க்க போகிறேன். இனி உங்களுடைய கரங்கள் தனியாக அல்ல, இனி கர்த்தருடைய கை உங்கள் கரங்களோடு இருக்க போகிறது. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். இந்த கை எதெல்லாம் செய்கிறதோ அது ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இந்த கை வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. இந்த கரங்களினாலே செய்யப்படுகிறது அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இது மோசேயினுடைய கை அல்ல, இது கர்த்தருடைய கை. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், இரண்டாவது உங்கள் தலையின் மேலும் என் தலையின் மேலும் ஒரு ஆசீர்வாதம் வருது. என்ன ஆசீர்வாதம்னா, நம்ம கையோட கர்த்தர் கை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள், ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இருந்து அப்படியே திருச்சபை அப்படியே அலங்கோலமா இருந்து, எங்க பார்த்தாலும் அழுக்கு, எங்க பார்த்தாலும் டஸ்ட், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, அப்படியே வந்து ஒரு அட்மாஸ்பியரே இல்லாம ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த ஆலயத்தை அப்படியே சுற்றி சுற்றி நடந்து 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 நான் ஜெபம் பண்ணும்போது இந்த பாட்டை அலங்கரிப்பார், சீர்படுத்துவார் அப்படின்ற பாட்டை அழுதுட்டே பாடினேன். அப்போ ஒன்று மட்டும் கேட்டேன், ஆண்டவரே, நான் செய்கிற எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுகிறவர் அரிச்ச, இது ஏன் கை இல்லை, இந்த கையோட உங்க கை இருக்கட்டும், இதை நேர்த்தி ஆக்குங்கப்பா. ஆண்டவர் இன்று கர்த்தர் நேர்த்தி ஆக்கி இருக்கிறார். நான் நம்புகிறேன். வாலிப தம்பி, கர்த்தர் உன் கையை பிடிக்கிறாரு. வாலிப தம்பி, கர்த்தர் உங்க கையை பிடிக்கிறாரு. தங்கச்சி, உன் கையை பிடிக்கிறாரு. இனி கர்த்தர் உன் கையில ஒரு தொழிலை தருவாரு, ஒரு வியாபாரத்தை கர்த்தர் தருவாரு. அதுல நீ வெற்றி அடைவாய். உன் கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்துவார். உன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். கர்த்தர் கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா, இது தேவனுடைய விரல். ஆமென். எல்லாரும் உங்க கைகளை கர்த்தருக்கு நேராக நீட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகா ஜெபம் பண்றான். தேவரீர் உமது கரம் என்னோடு இருந்து, தேவரீர் உமது கரம் என்னோடு இருந்து. இந்த வார்த்தையை கேட்கும் போது முடிஞ்ச முழங்காலே நின்று உங்க கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்க கரம், உங்க கரம், உங்க கரம். இந்த கரத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. இந்த கரத்தை நம்பி பணம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இந்த கை இதுவரையிலும் நன்மையை பார்க்கலையே. இந்த கையில பெத்தெடுத்த பிள்ளை, இந்த கையில வளர்த்தின பிள்ளை இப்ப தூரம் போயிருச்சு. ஆனா இப்பொழுது என்னுடைய கையோடு நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது இந்த கைகளிலே செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் நன்றி ஆண்டவரே. இந்த கையில் ஒரு தொழிலை கொடுங்கப்பா, இந்த கையில் ஒரு வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த கையில் ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவரே. இந்த கையினால என் பிள்ளைய ராஜாத்தி மாறி அனுப்பணும், இந்த கையினால என் பிள்ளைய ராஜா மாறி அனுப்பணும். எந்த கை பொத்தலான கையா இருக்கக்கூடாது. இந்த கையில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் மறையணும். இந்த கை தொடுகிற இடமெல்லாம் இருக்கிற விருட்சங்கள் செழிக்கணும். யாபேஸ் அப்படிதான் ஜெபம் பண்றான். தேவரீர், தேவரீர் உமது கரம், உமது கரம்
உங்க கரம். மோசையோட ஆண்டவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இது மோசையினுடைய கை அல்ல, இது தேவனுடைய விரல். அவன் கையோட சேர்ந்து கர்த்தருடைய கை. அந்த கோலை மோசே பிடிக்கல, அந்த கோலை கர்த்தரும் சேர்ந்து தான் பிடிச்சிருக்கிறாரு. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த கையை பிளஸ் பண்ண வாங்கப்பா. இந்த கை இனி மற்றவங்களுக்கு முன்னாடி போய் இறந்துட்டு நிக்க கூடாதுப்பா. என் கருவை உங்க கண்கள் கண்டதில்லப்பா. மறைவாய் வளர்வதை கவனிக்கிறது நீங்க தானே அப்பா. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு என்னை வளர்த்துகிறதற்கு வாரும். சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, இந்த கையை பிளஸ் பண்ணணும். இந்த கரங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நன்றி அப்பா, நன்றி நன்றி. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்க பக்குவமாய் உருவாக்கினீ. கைகளை மேல தட்டி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. அப்பா நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி
பிடித்திருக்கின்றேன் உம் திருக்கரத்தால் ஓ பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவர் மோசையோடு எப்படி இருந்தார்னா, முதல்ல உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லி தருவேன். நம்பர் 2, இரண்டாவது, உன்னுடைய கையோடு என்னுடைய கை இருந்து நீ செய்கிற எல்லாவற்றையும் இன்னொருத்தர் செய்ய கூட முடியாதாமா. மந்திரவாதிகள் அது தேவனுடைய விரல் இல்லைன்னா தேவனுடைய கை அப்படின்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவங்களால அதை செய்ய முடியல. அவங்களுக்கு திறமை இருக்குது, அவங்க கையில மந்திர கோல் இருக்குது, அவங்களுக்கு அதை குறிச்ச படிப்பினை நிறைய இருக்குது. ஆனா இவங்க கையில வெறும் கோல் மட்டும்தான் இருக்குது, படிப்பில்லை, அறிவு எதுவுமே இல்லை. ஆனா இவங்களால செய்ய முடியல, மந்திரவாதிகளால செய்ய முடியல. அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, இவன் ஒண்ணுமே இல்லாம இந்த கோலை வச்சு இப்படி பண்றானே, இந்த கோல்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது, அது வேற ஒண்ணும் இல்லை, அவன் கை அல்ல, அவனுடைய கையோட சேர்ந்து கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம். இத மாதிரி உங்க சொந்தங்கள் சீக்கிரமா பார்க்குவாங்க. உங்களோட சவால் விட்டவங்க பார்ப்பாங்க, உனக்கு மட்டும் எப்படி நடக்குது, உன்னால மட்டும் அப்படி எப்படி செய்ய முடிஞ்சிருச்சு. நீங்க அப்ப சொல்லுவீங்க, என் கையோட கர்த்தருடைய கை இருக்குது, என் கையோட ஆண்டவருடைய கரம் இருக்குது, அதனால நான் எதுல எல்லாம் கை வைக்கிறேனோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம் இருக்கு. யாராலும் செய்ய முடியாததை ஆண்டவர் உங்க மூலமா செய்யறாரு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நீங்க செஞ்சா நல்லா இருக்குது. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க செஞ்சாதாங்க அது பர்ஃபெக்டா இருக்குது. அது உங்க டேலண்ட் இல்லை, கர்த்தருடைய கை உங்க கூட இருக்கிறதுனால தான். ஆமென். சாகிற வரைக்கும் போதும் ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க, மரணம் வரைக்கும் உங்க கை என் கையோட. யாரோ ஒருத்தர் கணவனை இழந்து வாக்கு கொடுத்து கையை பிடிச்சு வாக்கு கொடுத்து உன் கூட வாழ்விலையும் தாழ்விலையும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடமாட்டேன்னு சொன்னேன். அந்த கை இப்போ தூரத்தில் போயிருச்சு, அந்த கை இப்போ உதவாமலே போயிருச்சு. அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுற தேவ பிள்ளையே, அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுற தேவ பிள்ளையே, யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணின அந்த தேவன் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. உன் மனம் பதற வேண்டாம், உன் மனம் திகைய வேண்டாம். உன் பிள்ளையை ராஜாத்திய போல அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். உன் மகனை ராஜாவை போல வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் கை உன்னை விட்டு விலகவே இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனான், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அடுத்த வசனம், எனக்கும் உமக்கும் ஜனங்களுக்கும்
உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றின அந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி மூன்றாவது கர்த்தர் மோசையோட எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னார். அவன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ளது, மோசேன்னு விட்டுரு, நான் வரல, என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புறேன். எனக்கு உங்க கூட டிராவல் பண்றதுக்கு முடியாது, இந்த ஜனங்களெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும். அப்பதான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, சரிப்பா நான் உன் கூட வர்றேன். மோசையோடு கூட பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் கையை பிடிச்சவர் அவனுடைய பிரயாணத்தின் முடிகிற வரைக்கும் அவனுக்கு வழிகாட்டியாய் அவனோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மோசையோடு கூட இருந்து நான் அவனை வழி நடத்தினேன், பாதைகளை காண்பித்தேன். ஜோஷுவாவை பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இல்ல, 1000 அர்த்தம். ஃபர்ஸ்ட், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மோசையினுடைய வாயோடு இருந்தது போல உன் வாயோடும் இருந்தும் நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லித் தருவேன். நம்பர் 2, இரண்டாவது, நான் மோசையினுடைய கையோடு இருந்து அற்புதத்தை செய்தது போல உன் கரத்தை பிடித்து நான் உன் மூலமாய் அற்புதத்தை செய்வேன். மூன்றாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மோசையோடு கூட இருந்து இந்த வழியிலே நீ போன்னு அவனுக்கு முன்னாடி கடந்து போனது போல நானும் உனக்கு முன்பாக போய் வழி காட்டுவேன். உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு வழி காட்டுவேன். உன் பிள்ளைய எங்க கொண்டு போகணும்னு நான் வழி காட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் எதை டிசைட் பண்றதுன்னு தெரியல, எது முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி எல்லாமே வித்தியாசமா இருக்குது. நான் எதை செலக்ட் பண்ணுவேன், எந்த பாதையில போவேன், என் பிள்ளைக்கு யாரை செலக்ட் பண்ணுவேன், என் மகனுக்கு என்ன செலக்ட் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா கர்த்தர் இந்த 3ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், நான் மோசைக்கு வழிகாட்டினது போல உனக்கும் நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க கரங்களை தட்டி தேங்க் யூ ஜீசஸ். மோசே சொல்றாரு, இது எதனால் நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நிறைய இடத்துல ஸ்பெஷலா கர்த்தர் வைக்க போறாரு. ஏன் ஸ்பெஷலா வைக்க போறாருன்னா, உங்க கூட உலகத்தில் இருக்கிற மனுஷன் வர்றதுனால அல்ல, அவர் உங்க கூட வர்றதுனால நீங்க நடக்கிற அத்தனை இடத்துலையும் உங்களை கர்த்தர் ஸ்பெஷலாய், ஹல்லேலூயா, அன்பான தேவன் உங்களோட வருவார். கர்த்தர் உங்களோட வருவார். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கை மேல தலை மேல கையை வச்சு இந்த 3ஆவது காரியத்திற்காக ஜெபிங்க. எனக்கு வழி காட்டுங்கப்பா, எனக்கு இருட்டா இருக்கு ஆண்டவரே. இந்த ஆராதனையினுடைய துவக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களை கைவிடாதிருப்பேன். என்னுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியலையே சாமி. நிறைய வாலிப தம்பிங்க கெஞ்சிட்டு இருக்கிறது தெரியும், தங்கச்சிங்க அழுறது எனக்கு தெரியும். ஏசப்பா எனக்கு எங்க வழின்னு தெரியல,
என் கண்ணை கெட்டி விட்டது மாதிரி இருக்கு ஏசப்பா. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாஸ்டர் மூலமா சொன்ன வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். மோசையோடு கூட இருந்து வழியை காமிச்சிங்களே, எனக்கு ஒரு எதிர்காலத்தை காமிங்க, எனக்கு ஒரு எதிர்காலத்தை காமிக்கிறதுக்கு வாங்கன்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. வாலிப தம்பிங்க எல்லாம் கேளுங்க. Praise the Lord Jesus. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டியாமே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். கைகளை மால தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என்னுடைய தேவன் இந்த 7 நாளைக்குள்ள கர்த்தர் தீர்க்க போகிறார். எனக்கு விரோதமாய் இருக்கிற செங்கடல் எனக்கு வழிவிடப் போகிறது. ஹல்லேலூயா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க, எதினா இது எதினா, இருநோடு வருவதினா. எதினா இது எதினா, இருநோடு இருப்பதினா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Praise. Hallelujah. ஆமென். இந்த 3ஆம் நாள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உனக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், முன்பாக இருக்கிற பொறுப்பு, முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நினைத்து நீ எவ்வளவேனும் கவலைப்பட வேண்டாம். நான் மோசையை எப்படி வெற்றியாய் நடத்தினேனோ அதே போல உன்னையும் வெற்றியாய் நடத்துவேன். மோசைக்கு எப்படி 120 வயது வரைக்கும் அவருடைய ஊழியத்தில் நான் நடத்தினேனோ உன்னையும் சுகத்தோடு நான் நடத்துவேன், பலத்தோடு நடத்துவேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் 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 காண்பாய். ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேல இருக்குது. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபித்து அந்த பாட்டை பாடி முடிக்க போறேன். நம்ம ஜெபம் பண்றேன். தகப்பனே, இந்த 3ஆம் நாள் இதோ திருச்சபையிலே இன்னும் அநேக இடங்களிலே முழங்கால நிற்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இப்போ இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே.
திருமண தடைகள் மாறுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாவதாக, குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக, சரீரங்களிலே சுகம் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை ஜெப விண்ணப்பங்களும் பரலோகத்திலே கேட்கப்படுவதாக. Thank you Jesus. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூட நான் இருக்கிறேன். மோசையோட இருந்தது போல நான் இருக்கிறேன். மோசே பலவீனமானவன் தான், ரொம்ப பலவீனமானவன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு அப்புறம் கூட நான் வரமாட்டேன்னு விடாப்பிடியா நின்னவர். ஆனா கர்த்தர் அவனை விடவே இல்லை. நீங்க வேண்டான்னா கூட ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கடைசி சரணத்தை எல்லாரும் கரங்களை தட்டி பாடி முடிக்க போகிறோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் என் கூடவே வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு கவலைப்படாத சிஸ்டர். மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசனோடு, மாறாவின் நீரை தேனாக மாற்றி நேசனோடு. திரும்ப திரும்ப மாறாவின் நீரை மாறா சொல்லிலே நீரை தேனாக மாற்றி நேசனோடு. தேவா நான் விசேஷித்த ராஜா நாரீனம் சிப்பர். தேவா நான் விசேஷித்த ராஜா நாரீனம் சிப்பர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.